ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பூரி மசால் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். அது வதங்கின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை தழை அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே ஒரு சின்ன தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ராஸ்மெல் போன மாதிரி வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அந்த இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இது போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடட்டும். அது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி போல் இருந்தாலும் நல்லா இருக்காது. எப்போவுமே பூரி மசால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி இது மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கணும். அது கூட இது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்படி ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பூரி மசால் ரெடி. இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் தூவிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான பூரி மசால் ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அப்டேட் எப்போவுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.